ஹை டேஸ் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸஸ் 2.6ல் ஃபோர்த் ஒன்மா. பின்வரும் சமன்பாடுகள் வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக. மேலும் இதன் மையம் மற்றும் ஆரத்தை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் எது வட்டத்தினுடைய மையம் எது ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேசிக் ஃபார்முலா. கொடுக்கப்பட்ட வடிவத்தை மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் என்ற வடிவில் நம்ம எழுதணும். ஓகே, ஒரு இசட் தான் இருக்கணும், மைனஸ் போட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் இசட் நாட் அல்லது இசட் 0. ஓகே, ஈக்குவல் டு பின்னாடி இருக்கிறது தான் இது ஆரம். இந்த இசட் நாட் அப்படிங்கிறது என்ன சாமி? மையம். இந்த ஆர் அப்படிங்கிறது என்னது? ஆரம். ஓகே, இப்போது கொடுக்கப்பட்ட சமன்பாடு மாடுலஸ் ஆஃப் ஒரு இசட் தான் இருக்கணும். ஸோ ஒரு இசட் போட்டாச்சு, மைனஸ்ன்னு இருக்கணும். ஸோ மைனஸ் பொதுவாக வெளியே எடுத்தலாம், ஏன்னா 2 உறுப்புக்கு இருக்குது. பொதுவாக வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னால் மைனஸ் போயிடுச்சு, உள்ள ப்ளஸ் 2 இருக்கும், மைனஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் ஐ இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு 3. இப்போ இசட் மைனஸ் இசட் நாட் வடிவத்தில் இருக்கா? இந்த இசட் நாட் யார்? இதானே. ஸோ இதுதான் மையம், 2 + i, இதுதான் ஆரம். ஓகே, என்ற வடிவில் உள்ளது. ஓகே சொல்லும். அடுத்து செகண்ட் பாருங்கள். நமக்கு ஒரு இசட் தான் இருக்கணும். ஸோ இங்கே ஒரு இசட்டை மாற்றிடணும். 2 இசட் இருக்குது, அப்போ 2 பொது வெளியே எடுக்கலாம். 2 வெளியே எடுத்துட்டோம்னா ஒரு 2 2 2 2 2 4 ஈக்குவல் டு இங்கே 2 இருக்குமா? அந்த பெருக்கல் இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 2 மாறும், கேன்சல் ஆகிடும். இசட் மைனஸ்ன்னு இருக்கும் நமக்கு வடிவம். ஸோ ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் வெளியே எடுத்துறேன். மைனஸ் தானே, அது குறியை மாற்றணும். +1 -1 மாறிடும், -2i +2i மாறிடும், ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் மையம், இது ஆரம். இது எந்த வடிவில் உள்ளதுன்னு எழுதிக்கிறோம். இது எழுதினாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இது உங்களுக்கு மையம்னு தெரியணும், இது ஆரம்னு தெரியணும். ஓகே, அதான் எடுத்து எழுதிக்கிறோம். மையம் இது, ஆரம் இது. ஓகே, அடுத்து இது நமக்கு ஒரு இசட் தான் வேணும். இங்கே 3 இசட் இருக்குது, 3 வெளியே எடுத்துடலாம். 1 3 3 2 3 6 4 3 12 ஈக்குவல் டு 8. இந்த பெருக்கல் 3 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 3 மாறுமா? இது என்ன இருக்கும்? நமக்கு மைனஸ் வடிவத்தில் இருக்கணும். ஸோ மைனஸ் தான் வெளியே எடுத்துட்டேன். மைனஸ் தான் அது குறியை மாற்று. இப்போ -2 மாறும், +2 மாறும், +4 -4 மாறும். ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம் சாமி. 8/3 பெருக்கல் 3 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 3. இதுதான் மையம், இதுதான் ஆரம். மையம், ஆரம், இது இந்த வடிவில் உள்ளது. ஓகே செல்லம், மேலேருந்து அப்படி எழுதிட்டா முடிஞ்சிச்சு.